أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களின் சிறப்பு. நம்ம கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் இறை நினைவு அதன் சிறப்புகள் என்கிற தலைப்பிலும் 2வது வாரத்தில் திக்ருடைய ஒழுங்குகள், திக்ருண்டா என்ன, எந்த திக்ரை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், திக்ர் என்ற பெயரால் நடைபெறுகிற தவறான திக்ருகளை சுட்டி காட்டினோம். இதில் 3வதான தலைப்பாக இருக்கிற காலையில் மாலையில் ஓதக்கூடிய துஆக்களின் சிறப்பு. காலை மாலை நாம் சில துஆக்களை கண்டிப்பாக ஓத பழகி கொள்ள வேண்டும். நம்மில் பலருக்கு காலையில மாலையில ஓதக்கூடிய துஆக்கள் இருப்பது தெரியும். ஆனால் அதில் பெரிய பழக்கமில்லாத ஒரு நிலை, வாடிக்கையாக ஓதுகிற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியான துஆக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தினமும் காலையில மாலையில துஆக்களை ஓதுவதன் மூலமாக நாம் உள்ளபடியாக அமைதியான வாழ்க்கையை, ஒரு சுகமான வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு நிலையை அடைய முடியும். கண்டிப்பாக அல்லாஹ் அதை வலியுறுத்தியே சொல்கிறான். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஒதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக என்கிற அந்த வசனத்தின் கடைசியில் பில் குதுவி வல் ஆசால், காலை மாலை இறைவனை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது தாகா, சூரத்து தாகா 20வது அத்தியாயம் 130வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, உம்முடைய இறைவனை புகழ்வதை கொண்டு துதிப்பீராக. கபல துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாலும், வ கப்ல குரூபிஹா, சூரியன் மறைவதற்கு முன்னாலும். இதன் மூலமாக
காலை மாலை அவனை திக்ரு செய்ய வேண்டும் என்பதை உணர முடிகிறது. 40வது அத்தியாயம் 55வது வசனத்தில் சொல்கிற பொழுது வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷி வல் இப்கார் என்று அல்லாஹ் சொல்கிறான். காலை மாலை உம்முடைய இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது இன்னா சஹர்னல் ஜிபால மஅஹு யுஸப்பிஹ்ன பில் அஷி வல் இஷ்ராக் என்று சொல்கிறார். நாம் அவருக்கு மலையை வசப்படுத்தி கொடுத்தோம். அவர் என்னை காலையிலும் மாலையிலும் துதி செய்தார். அவர் மட்டுமல்ல, மஅஹு மலையும் துதி செய்தன, அதுவும் தஸ்பீஹ் செய்கிறது காலை மாலை. அவரோடு சேர்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வை துதி பாடினார்கள், தஸ்பீஹ் செய்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பறவைகள் காலை மாலை, காலையில் அது தன்னுடைய கூட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது கொடுக்கிற அந்த சப்தம் இருக்கிறது, அதுவும் தஸ்பீஹாத், அதுவும் தஸ்பீஹ் செய்துவிட்டு புறப்படுகிறது. மீண்டும் மாலையில் கூட்டுக்குள் வந்து அடைகிற பொழுது இந்த குருவிகள் பார்த்திருப்பீர்கள், அதிகமாக கூடு கட்டியிருக்கிற மரங்களில் அந்த மாலை நேரத்தில் அடைகிற பொழுது ஒரு சப்தம் கொடுக்கும். அது மாலையில் அது தஸ்பீஹ் செய்கின்றன. காலை மாலை தஸ்பீஹ் செய்வது என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற நியதியாக இருக்கு. எனவே நாம் அப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். சுபுஹ் தொழுகையில் இருந்து லுஹா என்கிற, இன்னும் சில அறிஞர்கள் ஜவாலுக்கு முன்னால் வரைக்கும் காலையில் ஓத வேண்டிய துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். மாலை என்பது மகரிபுக்கு முன்னால், சில அறிஞர்கள் மகரிபுக்கு பிறகும் இஷாவுக்குள்ள அந்த மாலையில் ஓத வேண்டிய துவாக்களை ஓதி முடித்து கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் ஒரு சில துவாக்களை மட்டும் இங்கு ஆர்வம் மூட்டுவதற்காக, நாம் தெரிந்த துவாக்களாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு கவனம் இல்லாமல் நாம் இருந்திருப்போம். அதற்கு என்ன பயன், அதனுடைய நன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் வளமையாக அதை ஓதுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் என்கிற காரணத்தால் அதனுடைய சிறப்புகளை இப்பொழுது நான் சொல்கிறேன். காலையில மாலையில மறக்காம ஓத வேண்டிய துவாக்களில் ஒன்று சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அத சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில. சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார காலையில ஓதினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் காலையில ஓதினார் என்றால் மூக்கினன், தூய்மையான எண்ணத்துடன் ஓதினால் அன்னைக்கு அவர் மாலைக்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார். சின்ன விஷயம், சின்ன துவா தான். அதை நாம் காலையில ஓதிட்டா மாலை வருவதற்குள் மரணம் வந்து விட்டால் நமக்கு அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார். அதே போன்று மாலையில நான் ஏற்கனவே நேரம் சொல்லி இருக்கிறேன், காலை என்பது ஃபஜ்ரில் இருந்து துஹா வரைக்கும் அல்லது ஜவால் வரைக்கும், மாலை என்பது அசர்ல இருந்து மக்ரிப் இஷாவுக்கு முன்னால் வரைக்கும், இதான் மாலை காலை. இந்த நேரங்களில் நாம் ஓதுகிற துவாவுக்கு தான் இந்த சிறப்பு இருக்கிறது. அப்போ ஒரு மனிதர் காலையில ஓதிவிட்டால் மாலை வருவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதிவிட்டு அடுத்த நாள் காலை வருவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி. அந்த துவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீதான் எனது இரட்சகன், லா இலாஹ இல்ல அன்த், வணக்கத்திற்கு தகுதியானவன் நீனை தவிர யாரும் இல்லை,
கலக்தனி, என்னை நீ படைத்திருக்கிறாய், நீ தான் என்னை படைத்தார். வான அப்துக, நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடியானாக இருக்கிறேன். வான அல அஹ்திக, உன்னுடைய உறுதிமொழி உன்கிட்ட கொடுத்து வந்த உறுதிமொழியை நான் செய்து கொண்டேன், அதை நிறைவேற்றி இருக்கிறேன். வஅதிக, உன்னிடத்தில் நான் வாங்கி கொண்ட வாக்குறுதிகளை மஸ்ததஅது, முடிந்த வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் செய்த தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் செய்திட்ட தீங்குக்காக வேண்டி என்னை பழி தீர்த்து விடாதே, நான் செய்கிற தவறுக்காக வேண்டி என்னை அழித்து விடாத, உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். அபூ உலக, நான் ஒப்புக்கொள்கிறேன், உன்னிடத்தில் ஒப்புக்கொள்கிறேன். பி நிஅமதிக அலைய, எனக்கு நீ எவ்வளவோ அருள் கொடைகளை செய்திருக்காய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூ லக, இன்னும் நான் ஒப்புக்கொள்கிறேன். பி தம்பி, நிறைய பாவம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், பாவத்தை நீனே தவிர மன்னிப்பதற்கு யாரும் இல்லை. இந்த செய்யதில் இஸ்திக்ஃபாரை, இதுல உள்ள அர்த்தம் எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை இறைவனுடைய அடியான் என்பதை ஒப்புக்கொள்கிறான். அல்லாஹ் நீ தான் எஜமான், அந்த ரப்பி என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். அபூ உலக, நான் ஒப்புக்கொள்கிறேன், பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு நீ நிறைய அருள் கொடை செய்திருக்கிறாய். வான அப்துக, நான் உன்னுடைய அடியானாக இருக்கிறேன், உன்கிட்ட போட்டுட்டு வந்த வாக்குறுதிகளையும் அதே போன்று ஒப்பந்தங்களையும் முடிந்த அளவுக்கு நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று இப்படி அவர் காலையில ஓதி கொண்டால் மாலை வருவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதி அடுத்த நாள் காலை வருவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி. இது கண்டிப்பா காலையில மாலையில ஓதுற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று இன்னொரு சிறப்பான ஒரு துவா, காலையில மாலையில ஓத வேண்டிய துவா. ஒரு முறை ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. அவருடைய பெயர் கூட அறிவிக்கப்படவில்லை. துவாவினுடைய மகத்துவம் சொல்லப்படுகிறது. எப்படி வருகிறாருன்னா, யா ரசூலல்லாஹ், மா லகீது மின் அக்ராபின் லதகத்னி, ஒரு தேள் என்னை கொட்டி விட்டது. அல் பாரிஹா, நேற்று இரவு எனக்கு தேள் கொட்டி விட்டது, அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ காலையில மாலையில இந்த துவாவை ஓதிவிட்டு உன்னுடைய காரியத்தை துவங்கு. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். அவ்வளவுதான், ஒரு சிறிய துவா தான். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். இந்த துவாவை நீ காலையில மாலையில ஓதிக்கொண்டால் லம் தொதர்ருக்க, உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது. காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை. அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிறோம், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, உனது பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா கலக், உன்னுடைய நீ படைத்திருக்கிற அந்த படைப்பிடங்கள் மொத்தத்துல, அது மனிதனின் மூலமான தீங்காக இருக்கலாம், ஷைத்தான் மூலமாக வரக்கூடிய தீங்காக இருக்கலாம், ஜின்களின் மூலமாக வரக்கூடிய தீங்காக இருக்கலாம், அல்லது விஷஜந்துக்கள். மா கலக், நீ படைச்சிருக்கிற எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்புடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பரிபூர்ணமான உனது வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறான். இதை காலையில மாலையில நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தல். இந்த துவாக்கள் மனனம் இல்லைன்னா முதல்ல பார்த்து ஓதுங்கள், அப்புறம் ஓதிக்கிட்டே இருக்க பழகி போய்விடும். அதே போன்று காலையில மாலையில ஓதக்கூடிய இன்னொரு சிறப்புக்குரிய துவா, அந்த துவாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? திடீர் என்று ஏற்படுகிற ஆபத்திலிருந்து பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு!
திடீரென்று ஏற்படுகிற ஆபத்து, நம்மள அறியாமல் ஒரு விபத்து நடந்து விடுகிறது, நம்மள அறியாமல் திடீரென்று ஏற்படுகிற ஆபத்துக்கள் ஏராளம் இருக்கிறது. அது இந்த காலத்தை பொறுத்தவரையில திடீர் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க. காலையில மாலையில 3 தடவை இந்த துஆவை ஓதுங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச துஆ தான் இது. ஆனா இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாம இருக்கிறது. திடீரென்று ஏற்படுகிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஃபுஜஅத்து பலாஇன் என்று சொன்னார். திடீரென்று ஏற்படுகிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. பிஸ்மில்லா இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு காலையில் ஓதுகிறேன் அல்லது மாலையில் ஓதுகிறேன். அல்லது எப்படிப்பட்ட இறைவன் என்றால் லா யதுர்ரு எந்தவித தீங்கும் நிகழாது, மஅஸ்மிஹி அவனது பெயருடன், ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வானம் பூமி இவைகளிலிருந்து எந்த பொருளின் மூலமாகவும் தீங்கு ஏற்படாது. அவனுடைய பெயரோடு நாம் துவங்குகிற பொழுது எந்த தீங்கு ஏற்படாது. எங்கெல்லாம் சொல்றோம் பாருங்க, ஃபில் அர்து ஃபிஸ் ஸமா வானம் பூமி, வானத்திலிருந்து ஏற்படுகிற தீங்கா இருக்கட்டும், பூமியிலிருந்து ஏற்படுகிற தீங்கா, ஒட்டுமொத்த தீங்கையும் இந்த துஆவுல அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டு விடுகிறோம். எந்தவித தீங்கையும் அல்லாஹ் செய்ய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப திடீரென்று வானத்திலிருந்து உங்களுக்கு ஆபத்து வருவதோ, பூமியிலிருந்து திடீரென்று ஆபத்தோ எதுவுமே ஏற்படாது. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம் என்கிற துஆவை காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில மாலையில ஓதக்கூடிய ஒரு துஆ, ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ரசூலா அல்லது நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வகையான ரிவாயத்தை பார்க்கிறோம். காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை. இத ஓதிட்டா வஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கடமையாக்கிறான். காலையில மாலையில 3 தடவை ஓதுகும். ரதீது பில்லாஹி ரப்பன், நான் என்னுடைய இறைவனை ரப்பாக பொருந்தி கொண்டேன், அல்லாஹ்வை ரப்பா பொருந்தி கொண்டேன். ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாமிய மார்க்கத்தை தீனாக நான் பொருந்தி கொண்டேன். ஒபி முஹம்மதின் ரசூலா அல்லது ஒபி முஹம்மதின் நபியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கிய சிறிய துஆ. இதை நாம் ஓதுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அவ்வளவுதான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை காலையில மாலையில. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நீங்க விரலால என்றது ஒரு சிறந்தது. தஸ்பீகாத்துகளோ அல்லது இன்னைக்கு வருகிற அப்படி அடித்து பார்க்குற அந்த கவுண்டர் மாதிரி வருகிறது, அது இவைகளை பயன்படுத்துவதில் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. சில அறிஞர்கள் இந்த மாதிரி தஸ்பீகாத்துகளுக்காக வேண்டி அவர் ஓதிக்கொள்றதுக்கு நம்பர் ஏதாவது விடுபட்டுன்னு நினைச்சு பயந்தாண்டா அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இருந்தாலும் விரல்களில் எண்ணுவது மிக மிக சிறந்தது. ஏனென்றால் 100 பெரும்பகுதி துவாக்களை நீங்க எடுத்துக்கொண்டால் 100ஐ தாண்டி ஒரு துவா இல்லை. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறது. எந்த துவா இருந்தாலும் 100க்கு மேல ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை. ஒண்ணு அவர்கள் 70 அல்லது 100. 100ஐ தாண்டி 110 தடவை அல்லது 300 தடவை, 400 தடவை, 4000 தடவை அப்படிங்கிற ஒரு துவாவே இல்லை. 100 தான் கடைசி இலக்கு. 100ஐயும் நம்முடைய இந்த விரல்களால் எண்ணி முடிச்சிடலாம். அதனால விரலையே பயன்படுது. அதுலயும் கூட விரலை இப்படி மடக்கி எண்ணுவதே ரசூலுல்லாஹ் இப்படித்தான் எண்ணி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ் 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 இப்படிதான் எண்ணி இருக்கிறான். இப்படி எண்றதை விட இப்படி எண்ணினார்கள் என்ற ஹதீசுகள்ல பார்க்கிற பொழுது தெரியும். எனவே சில அறிஞர்கள் இப்படியே நீங்கள் எண்ணுங்கள், ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் எண்ணி இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில்
விரல்களிலே எண்ணி முடித்தரலாம் இந்த 100. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை. என்ன சிறப்பு தெரியுமா? நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுக்கிற சிறப்பு, இதை விட ஒரு சிறந்த அமலை ஒருவர் செய்து வராமல் இருந்தால் இவருடைய அமலே சிறந்ததாக கருதப்படும். இதை விட ஒரு பெரிய அமலை ஒருவர் செய்துட்டு வந்தாலே தவிர அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் இருக்கிறது. ஒருவர் ஒரு நாளைக்கு இதை தவிர வேற ஏதாவது ஒரு சிறப்புக்குரிய அமலை செஞ்சு வர்றாருன்னா இதை விட அவர் பெரிய அமலை செஞ்சுட்டு வந்திருக்கணும். அப்பந்தான் இவருக்கு ஈடு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்பை எந்த அளவுக்கு சிலாகித்து சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தியில ஹுத்தத்து ஹத்தாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர் என்று சொன்னார். புகாரியில வரக்கூடிய ரிவாயத்தில் கடல் நுரை அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அவ்வளவுதான், அதுக்கு மேல எந்த வார்த்தையும் சேர்த்துறாதே. அழகாத்தான சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அந்த துவாவை மட்டும் சொல்லுங்க, அந்த தஸ்பீஹை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். பாவத்தையே அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அது கடல் நுரை அளவு இருக்குமானாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். அதே போன்று இன்னொரு சிறப்புக்குரிய துவா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வசியத்து பண்ணாங்க. கவனமா கேளுங்க, காலையில மாலையில இதை 7 தடவை ஓதுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. அதாவது காலையில மாலையில 1 தடவை ஓதுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சிறிய துவா தான். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீது அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் என்கிற இந்த தஸ்பீஹ் தான். இதை 1 தடவை ஓதினால் போதும். ஃபாத்திமாவே விட்டுறாதீங்க. யா ஹய்யூ ஜீவனே, நித்திய ஜீவனே, யா கய்யூம் வானம் பூமி இவைகளை நிலை நிறுத்துபவனே, உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனே, பிரஹ்மதிக உன்னுடைய அருள் கொடையை கொண்டு கேட்கிறேன், அஸ்தகீது நான் உதவி தேடுகிறேன், அஸ்லிஹ் லி என்னை நீ சீர்படுத்துவாயாக, ஷஅனி குல்லஹ் எல்லா அம்சங்களையும் எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு நீ சரி செய்து விடுவாயாக. எவ்வளவு பெரிய துவா பார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய். எப்படி துவா கேட்கிறேன் தெரியுமா? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, நித்திய ஜீவனே, யா கய்யூம் நிலை நிறுத்துபவனே, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்களை கொண்டு துவா செய்கிறார். அஸ்தகீஸ் என்னை காப்பாற்றுவாயாக, உதவி செய்வாயாக, சீர்படுத்துவாயாக, எல்லா பிரச்சனையும் சீராக்கி. அடுத்து சொல்றாரு பாருங்க, வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் கண் சிமிட்டும் நேரம் எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு சிறிய நொடி. அந்த நொடி பொழுதில் கூட உன்னுடைய பாதுகாப்பை விட்டுட்டு என்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே. உன்னுடைய பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு சிறிய நொடி அளவு கூட என்ன விட்டுறாத. உன்னுடைய பாதுகாப்பை எப்பொழுதும் தந்து கொண்டிரு. இந்த துவாவுக்கு கீழே அறிஞர்கள் கருத்து எழுதுறாங்க, ஒரு மனிதன் இந்த துவாவை ஓதுகிற பொழுது தன்னை இறைவனிடத்தில் அடிமை என்று அப்படியே ஒப்புக்கொள்கிறான், அல்லாஹ்ட்ட அப்படியே ஒப்படைத்து விடுகிறான். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் கிட்ட அவனுடைய பெயர்களை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டு உதவி தேடுறான். அது ரொம்பவும் சிறந்தது. யா ஹய்யு யா கய்யூம் என்பதெல்லாம் அவனுடைய பெயர்களும் பண்புகளும். பிரஹ்மதிக இவ்வளத்தையும் கொண்டு உன்னுடைய அருளை கொண்டு நான் இவைகளை கேட்கிறேன் என்று அல்லாஹ் கிடத்தில் வசீலா தேடுகிறான். இப்படி தேடிய ஒரு மனிதனை அல்லாஹ் இந்த துனியா ஆகிரத்தில் கண்டிப்பா எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பான். அவன் சொல்றது, என்னுடைய காரியங்களை நீ சரி செய்வாயாக என்று கேட்கிறான். எல்லா வகையிலும் சீர்கெட்டு போயிருக்கிறது. உறவில், குடும்ப உறவில் விரிசல், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு பெரிய நிம்மதியான வாழ்க்கை இல்லை, என்னுடைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் சேர்ந்துரும் இதுல. குல்லா அப்படின்னா அஸ்லிஹ் லி
ஷஅனி குல்லா, எல்லா அம்சங்களையும் நீ சரி செய்து விடுவாயா. கண்டிப்பா துனியா ஆகிரத்தினுடைய பாக்கியங்களை அவருக்கு கொடுக்கிறான். காரணம், அல்லாஹ்வை கொண்டு வசீலா தேடி இருக்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில மாலையில இப்ப சொல்ல போறதை 7 தடவை ஓதுங்க. காலையில மாலையில 7 தடவை ஒரு மனிதன் ஓதிவிட்டால் என்ன நன்மை பாருங்க. அவருக்கு கிடைக்கிற நன்மையை பொறுத்த வரையில துனியா ஆகிரத் இதுல உள்ள எல்லா கவலையும் அல்லாஹ் போக்கி விடுகிறான். எல்லா கவலையும் அல்லாஹ் போக்கி விடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்கிறத 7 தடவை ஓதுனா, எப்படி ஓதுறது? அவன் ஓதக்கூடியவன் மஹம்மஹு சாதிக்கன் கான பிகா அவ் காதிபன், அவர் நன்மை கிடைக்கும் என்று நம்பி ஓதுனாலும் சரி, அல்லது நன்மை எங்க கிடைக்க போகிறது என்கிற விரக்தியில ஓதுனாலும் சரி, அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லாட்டாலும் சரி, அவர் ஓதிய வார்த்தைக்கு அல்லாஹ் மரியாதை கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கை இல்லாமலே ஓதுனாலும் சரி கிடைக்க போகிறது. சில தஸ்பீஹாத்துல சொல்லுவாங்க நம்பிக்கையோட ஓதணுண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல சொல்றாங்க, அட நீ நம்பிக்கை இல்லாம ஓதுனாலும் சரி, அல்லாஹ் துனியா ஆகிரத்துடைய அனைத்து கவலைகளையும் போக்கி விடுகிறான். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன். அவன் யாரு தெரியுமா? ஓஹுவ ரப்புல் அர்ஷி அல் அதீம், மகத்தான அரிசுடைய ரப்பாக இருக்கிறான். இந்த மகத்துவத்தை சொன்ன காரணத்தால் நன்மை கிடைக்கும் கிடைக்காது என்கிற நம்பிக்கை அற்றவனாக ஓதினாலும் சரி, காதிப், அவன் சாதிக்கா ஓதையில காதிபா ஓதினாலும் அவன் சொன்ன வார்த்தை அது ஒரு காலமும் பொய் அல்ல, அது மெய்யான வார்த்தை. அல்லாஹ் அவ்வளவு புகழ்ந்துட்டான். அந்த கருணையால் அல்லாஹ் அவனுடைய கவலையை போக்கி விடுகிறான். அபு தாவூதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. 7 தடவை ஓத விடும், காலையில மாலையில. அதே போன்று அருமையானவர்களே, துன்பம் நெருக்கடி இவைகளிலிருந்து பாதுகாப்புக்கு புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல் அதீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்து வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்கிற இந்த துஆவை ஒரு தடவை ஓதுங்கள். உங்களுடைய நெருக்கடி, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. கஷ்டங்கள் நெருக்கடி நீங்கிறதெல்லாம் கஷ்டம் நீங்கிருன்னு சொல்லும் போது நம்ம நிறைய அப்ப பணக்காரன் ஆயிடுவோமோ அப்படின்னு அர்த்தம் இல்ல. கஷ்டம் நீங்கிறனா பணக்காரன் ஆயிரும் அர்த்தம். அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் தாங்கிக் கொள்கிற ஆற்றலை கொடுத்து விடுவார். ஒரு மனுஷனுக்கு நெருக்கடி இருந்தாலும் போதும் என்கிற மனதை அல்லாஹ் கொடுத்து விடுவார். இவ்வளவுதான். நீங்க நினைச்சிடக்கூடாது பணக்காரன் ஈஸியா பணக்காரன் ஆகிறதுக்கு இஸ்லாம் வழி சொல்லுதோ. ஒரு காலமும் அப்படி வழியை சொல்லாது. உனக்கு அல்லாஹ் கொடுக்கிறது குறைவா இருக்கும், போதும் என்கிற திருப்திகரமான மனதை அல்லாஹ் கொடுக்கும். அதுதானே வேணும். எவ்வளவு பணம் இருந்து எதற்கு? திருப்தியான ஒரு சூழல் இல்லதானே, அதை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே இதை நாம காலையில மாலையில அல்லது சும்மா இருக்கும் போதுலாம் இது பொதுவான ஒரு துவா. இதை ஓதுற பழக்கத்தை வச்சுக்கிறோம் நம்ம துவாக்கள்ல. ஏன்னா இதுல பாருங்க, இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யாரு தெரியுமா? அல் அதீம், மகத்துவம் மிக்கவன். அல் ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யாரு தெரியுமா? ரப்புல் அர்ஷ் அல் அதீம், மகத்தான அரிசினுடைய ரப்பாக இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரப்புஸ் ஸமாவாத், வானங்களின் இறைவன். ரப்புல் அர்து, பூமியின் இறைவன். ரப்புல் அர்ஷ், அரிசினுடைய இறைவன். அல் கரீம், சங்கை பொருந்திய அரிசினுடைய ரப்பாக இருக்கிறான். இந்த வார்த்தைக்குத்தான் இவ்வளவு முக்கியத்துவம். எனவே அருமையானவர்களை, இப்படி துவாக்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. நாம் அந்த துவாக்கள் எல்லாம் புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் மூட்டுவதற்காக இதை பழக்கமாக வைத்துக் கொள்ளும்.
எல்லாரும் சிறப்பா ஓதி வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சில பேருக்கு இப்படி இருக்குதுன்னு தெரியும், ஆனா அது பெருசா ஒரு தரத்தீபா ஓதுற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பழக்கமாக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை துனியால அல்லாஹ் தருகிறான், ஆখিরাத்திலும் தருகிறான். துவாக்களுக்கு அவ்வளவு, தஸ்பீஹாத்துகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கான் அவனுடைய பரக்கத்தால். எனவே அந்த வாய்ப்பை நாம் அனைவர்களும் பெற வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அடுத்து ஒரு துவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அந்த துவா நமக்கு நம்மள அதிகமாக ஓதுற பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 தடவை தான். அதுக்கு மேலே ஓதுங்க, பிரச்சனை இல்லை. இது காலையில மாலையில 10 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யுஹ்யி வ யுமீத் அப்படி அந்த ரிவாயத்தில் இல்லை. அதனால இருக்கிறது மட்டும் ஓதிக்கிற விடுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன். 10 தடவை ஓதுனா கிடைக்கிற நன்மையை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 நன்மையை முதல்ல எழுதிறான். இதோ சொன்ன உடனே 10 நன்மை எழுதப்படுகிறது. ஒன்று. அடுத்தது 10 பாவங்களை அழித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். மூணாவதாக 10 வகையான அந்தஸ்துகளை அவனுக்கு உயரச் செய்கிறான். நாலாவதாக 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை தந்து விடுகிறான். ஐந்தாவதாக ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அவனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்துறான். இவ்வளவு வேலை நடக்கிறது. நம்ம சொன்னது மூச்சு காட்டாம சிரமம் இல்லாம ஒரு 10 தடவை சொன்னோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ ஹுவ அலா லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 தடவை தான் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை தருகிறான். இவ்வளவு வேலை நடக்கிறது. காலையில 10 தடவை, மாலையில 10. என்ன சிரமம், என்ன கஷ்டம்? உங்களுடைய அலுவல்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளுங்க. வாக்கிங் போறோம், கூட்டம் கூட்டமா முதல்ல நீங்க போகிற பொழுது, வாக்கிங் போகிற பொழுது இதை ஓதிக்கிட்டே போகும். நம்ம 2-3 பேரா 3 பேரா போகுது பேசிக்கிட்டு தானே போகிறோம். அதுல வாக்கியங்கள பெரிய பயன் கிடைக்காது. நான் மருத்துவத்துக்குள்ளெல்லாம் போகிற அளவுக்கு எனக்கு என்னை விட கூடுதல் நீங்க தெரிந்திருப்பீங்க. சரி, அப்படி போகிற பொழுது நம்ம தனியா போனோம்னா வாக்கிங்கும் போன மாதிரி இருக்கும், துவாக்களை ஓதையலாம். வீண் பலாய் போன்ற ஃபித்னா ஃபசாதுகள் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். அடுத்தது இந்த துவாக்களை ஓதுகிறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய ஸலவாத்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லிட்டு போங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் மீது மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி பிஅஷர், அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லிட்டா அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் இப்படி சொல்றது. அடுத்தது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ பாரிக் அலைஹி அப்படி என்று சொல்வது. அல்லது புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று சொல்கிறோமே அந்த ஸலவாத்து. எந்த ஸலவாத்தா இருந்தாலும் சரி, இந்த அடிப்படையில் உள்ள ஸலவாத்துக்கள் அல்லது இப்படியான ஸலவாத்து, இதை தாண்டி ஸலவாத்துன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொன்னா அது ஸலவாத்து ஆகாது. இந்த ஸலவாத்துக்கள் அல்லாஹ் பெரிய ஸலவாத்தா சொல்றது, அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் ஹதீஸ்கள்ல வரக்கூடிய ஸலவாத். இந்த ஸலவாத்துக்களை நீங்க சொல்லிட்டாலும் போதும், சொல்லிக்கிட்டே இருங்க. போகும்போது வாக்கிங் போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க. எவ்வளவு நேரம், அரை மணி நேரம் நடக்கிறீங்களா, சொல்லிட்டே நடங்க. ஒரு முறை ஸலவாத்துக்கு 10 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 தடவை அருள் செய்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கி. அப்படியானால் அரை மணி நேரம் நடந்துட்டு வரும்போது எத்தனை ஸலவாத்து சொல்லி முடிச்சிருக்கலாம். இது எப்போ கிடைக்கும்? கூட 2 பேரை சேர்த்துட்டு போனா அவரும் ஓத மாட்டாரு, நம்மளும் ஓதும். அவரையும் கெடுத்து அவர் நம்மளை கெடுத்து முடிஞ்சிச்சு. வேற ஏதாவது செய்தி பேசிட்டு போவோம். அல்லது நீங்க இப்படி சொல்லிட்டு போங்க. இப்ப நம்ம போயிட்டு வரக்க ஸலவாத்து தான் சொல்லிட்டு போகணும், அல்லது இந்த தஸ்பியாத்லாம் ஓதிடும். இப்படியான ஒரு பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறுகிறது.
ஒரு ராகத்தான, நிம்மதியான, சுகமான, சந்தோஷமான, நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் நமக்கு தர காத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.